ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டு இருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பசங்களுக்காக ஒரு டாபிக் 5 ஹேபிட்ஸ் மேக்கிங் பாய்ஸ் வீக். பசங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் வீக்கராக நம்மளை ஆக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்ட்ராங்கராக வெளியே காட்டணும் அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய விஷயம் பண்ணாலும் இந்த சில விஷயங்கள் நம்ம தப்பாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீக்கராக தான் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் என்ன, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காகவே நான் இருக்கேன். கேட்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஜுகேஷன் ப்ரோ. நான் எஜுகேஷன் சொன்னோன்னே கண்டிப்பாக நீ படித்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உனக்கு தேவை ஒரு கல்வி அப்படிங்கிறத விட இன்ஃபர்மேஷன். இதுதான் நடக்குது, இதுதான் என்னை சுற்றி நடக்குது, அதை தெரிஞ்சுக்கிற நாலேஜ். நான் எஜுகேஷன் நார்மல் நீ மனப்பாடம் செய்யலை 30 தடவை எழுதி அதில் 3 தடவை நீ படித்து அதில் ஒரு தடவை எக்ஸாமில் எழுதுறத நான் சொல்லலை. எஜுகேஷன் இஸ் அ நாலேஜ். நீ அதை எஜுகேஷன் எனக்கு படிப்பு வரல, எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த வாத்தியாரை பார்த்தா கடுப்பாக இருக்குது, ஐயோ இதெல்லாம் வேண்டாம். இப்போ நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்க அப்படின்னா லேர்ன் பண்ண. உனக்கு இந்த இடத்துல லேர்ன் பண்ணாமல் நீ எந்த இடத்துல லேர்ன் பண்ணவே முடியாது. இல்லை ஒர்க்கில் இருக்க அப்படின்னா சைட் ஹசில் கண்டிப்பாக நீ ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லேர்னிங் இஸ் அ லைஃப். அவ்வளோதான். இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன லேர்னிங்ஸ் தான் உங்களை மென்மேலும் மேம்படுத்தும். ஸோ ஆப்வியஸாக இந்த 100 years ஆஃப் எஜுகேஷன் அடுத்தவங்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எஜுகேஷன் தான் போயிட்டுருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுலேருந்து 1% ஒன்லி 1% வெளியே சாதிக்கிறான். அந்த 1% நீ. ஏன்னா நீ எஜுகேஷன் கற்றுக்கிற எல்லாம் ஓகே, எனக்கு புரியுது. நான் படித்து இன்னொருத்தங்கிட்ட போய் கை கட்டி தாண்டா நான் வேலை பார்க்க போகிறேன்னா ஆப்வியஸ்லி எஸ். பட் நீ சொசைட்டி என்ன ஏதுன்னு புரிஞ்சிக்காம நான் படிக்கவும் மாட்டேன், அடுத்தவங்கிட்ட வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா இன்னும் கஷ்டப்படுவேன். நீ படிச்சுட்டு இதுதான் நடக்குது, இதுதான் சொசைட்டி, எப்படி 4 பேர்கிட்ட பழகணுங்கிறது எஜுகேஷனில் கண்டிப்பாக உனக்கு வரும். அதே மாதிரி தான் நீ அடுத்து வேலைக்கு போகணுன்னா மற்றவங்கிட்ட எப்படி வேலை வாங்கணுதுலேருந்து எப்படி வேலை கொடுக்கணுங்கிற வரைக்கும் உனக்கு எல்லாமே தெரிய போகுது. ஸோ எஜுகேஷன் இஸ் மஸ்ட், பட் இட்ஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட், பட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது ரேட் ரேஸ்க்காக நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். எல்லாமே எனக்கு புரியுது. கீப் ட்ரை. உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு லேர்னிங்ஸாக இருங்க. ஜஸ்ட் லைக் தட். அந்த மாதிரி சுற்றிட்டு எனக்கு இது வேண்டாம், நான் கை கட்டி வேலை பார்க்க மாட்டேன், எஜுகேஷன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணாக்கிக்க வேண்டாம். இட் பிகம்ஸ் வீக்கர். பாய்ஸை ரொம்ப வீக்கராக ஒரு படிக்கலை, அவன் ஒரு வேலைக்கு போகல அப்படின்னா கண்டிப்பாக அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத ஒரு பர்சனாக தான் தெரியும். ஸோ நீ வீக்கராக தான் தெரியும். த செகண்ட் பாயிண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறத விட ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க. நானே இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னையே வச்சுக்கோங்க. நானே அதில் வெறும் மெசேஜும் எல்லாருக்கும் அனுப்பிட்டு ஹாய்னு ஒரு 30 பொண்ணுங்களுக்கு அனுப்பிட்டு அதில் ஒரு 18-19 மெசேஜ் ரிப்ளை அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 பேர் கூட டெய்லியுமே பேசிகிட்டு இருந்தோன்னா அது என்ன ஆப்? டேட்டிங் ஆப்பா இதில் நமக்கு இல்லை. ஸோ நான் லைக்குக்காகவும் ஒரு மைண்ட் கேம்ஸ்க்காகவும் அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நாட் ஃபார் ரியாலிட்டியில். நான் வெறும் அதை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதை நான் எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். நான் வெறும் அட்ராக்ஷனுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேஸ்ட்டாக யூஸ் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இட் இஸ் சீரியஸ்லி வீக்கராக தான் உங்களை காட்டப்போம். ஸோ மேக் நெட்வொர்க் ஆர் மேக் பிஸ்னஸ் ஐடியாஸ் டு ஆர் வேல்யூஸ். நீங்கள் எத்தனை கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதில் பார்க்குறீங்க? எல்லாருமே 100% நாலேஜோடலாம் யாரும் போடுறதில்ல. பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இறங்குறான் பாரு, அவன் தான் கான்டென்ட் கிரியேட்டராகவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக அந்த இடத்துல மாறுறான். ஸோ அவன் ப்ரொவைட் பண்ணுறான். சும்மா உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு அதில் 1008 கிட்ட வளைஞ்சிக்கிட்டு அப்படி யாரும் அவங்க இல்லை. ஸோ நீ அந்த மாதிரி மாறு. உனக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இதே ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வீக்கர் தான். அது நீ ஸ்ட்ராங்கர், எனக்கு கெத்து, இவ்வளோ பேர்கிட்ட பேசின அப்படின்னா கெத்து. என்ன கெத்து எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி சொல்லும் போதே அவன் ஒன்று அசிங்கமாக தான் மேலே இங்கே தான் பார்ப்பான் இல்லையா? இவனை கெத்துன்னு சொல்கிறான்னா அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. ஓகேயா? இப்போ தேர்ட் பாயிண்ட்டுமே அதுதான், இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ். ஏன் ப்ரோ இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஷிப் நான் என்ன தகுதி பார்த்து பழகணும்னு நான் சொல்லலை. மேக் கரெக்ட் பர்சன் டு ஃப்ரெண்ட்ஷிப். நீ டாக்ஸிக்காக ஒரு ஃப்ரெண்டை எடுத்துட்ட அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் உன்னை வளரவும் விட மாட்டான், அவனும் வளர மாட்டான். உங்களுக்கு அந்த வளரணுங்கிற மைண்ட் செட்டே வராது. இப்போ நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட உன்னை இவன் கிடக்கிறான்டா அப்படின்னு நீ கூட வச்சு ஒருத்தனை பேசும்போது இல்லை இவன் கரெக்டாக தான் சொல்கிறான், நீ எனக்காக நீ சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவனுக்கு இந்த பாயிண்ட் கண்டிப்பாக கரெக்டு தான், ஓகே அவன் சொல்கிறது கரெக்டு தான்டா, நம்ம இனிமேல் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு. இவன் சொன்னதுக்காக நம்ம மாறணும் மேடம், மம்மி போய் தம்மு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னான்னா அவன் சத்தியமும் உனக்கான டாக்ஸிக் ஃப்ரெண்ட். அவனை இன்றைக்கே கட் பண்ணு. இல்லையா, கட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப அவசியம்லாம் கூட கிடையாது. அவனை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளிடு. உனக்கான வேலையை நீ பண்ணி ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு அவனை திரும்பிப்பார், அவன் அதே இடத்துல இருப்பான், நீ கொஞ்சம் முன்னாடி போயிருப்பேன். ஸோ
தப்புனா தப்புன்னு சொல்லுவான், அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. உனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறான், அது வந்து நல்ல விஷயம் நிறையா ஹெல்ப் பண்ணுவானு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த ஹெல்ப் கரெக்டான நேரத்தில் பண்ணுறான், கரெக்டான விஷயத்துக்கு பண்ணுறான்னா அவன் உன் ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் சில விஷயங்களில் டாக்ஸிக்காக இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்லு, இப்படியெல்லாம் இருக்கணும் மச்சான், நம்ம நீ அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லு. இல்லை கேட்கல அப்படின்னா நீ தான் அவாய்ட் பண்ணி உனக்காக நீ ஓடும். அவனை நினச்சி நீ இருந்த அப்படின்னா 2 பேருமே முன்னேற மாட்டீங்க. நீ ஒரு நாள் முன்னேறிட்டேன்னா வாடா மச்சான் நீன்னா 2 பேரும் முன்னேறுவீங்க. ஸோ இட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் தி 4th பாயிண்ட் இஸ் யுவர் ஸ்லீப் ஸ்கெடியூல். எத்தனை பேர் நீ போட்ட டைமுக்கு எந்திரிக்கிற தூங்குற? ஆப்வியஸ்லி இல்லை. நான் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டைமுக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா மட்டும்தான் அன்றைக்கான மோட்டிவேஷன் எனக்கு ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 6 மணிக்கு வச்சுட்டு ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சேன்னா கூட என்னால் இதுவே செய்ய முடியலங்கிற ஒரு டிமோட்டிவேஷன் எனக்கு அப்பவே கிடச்சிடுது. ஸோ அந்த நாள் அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் தட்னு போயிட்டே இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸில் நான் வந்து பெருசாக என்ன சாதிச்சேன் அப்படின்னா ஒன்றுமே இருக்குது அந்த இடத்துல. பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ என் ஸ்லீப்பிங் ஸ்கெடியூலை நான் இந்த டைமுக்கு தான் தூங்க போகிறேன், நீ எந்த டைம் வேணால் தூங்கு, ஆனால் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கு. நான் 8 மணி நேரங்கிறது ஆவரேஜ் டைமில் சொல்கிறேன். 7 to 9 hours கண்டிப்பாக நீ தூங்கிட்ட அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. நீ அந்த ஸ்கெடியூல் ஒரு நான் ஒன்றும் சொல்லலை, பெருசாக நீலாம் ஒன்றும் சாதிக்க வேண்டாம். ஒரு 10 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா 10 மணிக்கு தூங்கிடு. 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிச்சு. இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சு. உன்னால் அது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஸ்கெடியூலை நீ ஃபாலோ பண்ணிட்ட அப்படின்னாலே இது வந்து உனக்கு பெரிய சாதனையெல்லாம் கிடையாது தான். ஆனால் உன் சப்கான்ஷியஸ்க்கு ஒன்று தெரியும், இவன் ஒன்று சொன்னால் இவன் செஞ்சுருவான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இதில் கிடைக்கும். இதில் ஆப்வியஸ்லி கிடைக்கும் ப்ரோ, ஆப்வியஸ்லி கிடைக்கும். அண்ட் யுவர் 5th பாயிண்ட், யுவர் பேரண்ட்ஸ். என்னடா சொல்கிறேன், இந்த 4 விஷயம் கூட ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. எஜுகேஷன், சோஷியல் மீடியாஸ், இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், இஸ் யுவர் ஸ்கெடியூல்னு சொல்கிறேன் எல்லாம் ஓகே. பட் நம்ம பசங்களை வீக்கராக காட்டுறது நம்ம பேரண்ட்ஸா? நான் வந்து வெறும் பசங்களுக்காகவோ பேரண்ட்ஸை வந்து ஆப்போசிட் பண்ணி கார்னர் பண்ணி நான் இது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. நம்ம பேரண்ட்ஸ் எல்லோரும் நல்லவங்க தான். அவங்க சிஸ்டமாக அப்படியே வளர்ந்துட்டாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அவங்களுமே நம்ம ஜென்ரேஷனில், நான் ஜென்ரேஷன் கேப் பெருசாலாம் சொல்லலை, அவங்களுக்கு இப்போ நடக்கிற சில விஷயங்கள் கரண்ட்டாக அவங்களுக்கு தெரியல மீன்ஸ் அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிக்கல. இப்போ நடக்கிற அந்த ட்ரேடிங் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அதில் யாராவது கொஞ்சம் இறங்குறாங்க அப்படின்னா பசங்களை வந்து ரொம்ப திட்டுவாங்க. நீலாம் எதுக்கு இது பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம என்ன இந்த பையன் வேலுசாமி பையன் இதாக பண்ணிட்டுருக்கிறான், முத்துசாமி பையன் இதாக பண்ணிட்டுருக்கிறான், கந்தசாமி மாமன் இதாக பண்ணுறான் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம பையன் ஏதோ புதுசாக பண்ணுறான் நல்லா பண்ணுவாங்கிறது கான்ஃபிடென்ட் வந்து எடுப்பில் வராது. ஏன்னா நம்மளும் அவ்வளோ நாள் வந்து விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு ரவுடிஸாலாம் பண்ணிட்டு 10 பசங்க கூட சுற்றிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். ஆப்வியஸ்லி எஸ் இல்லையா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா நீ உனக்கான வேலையை போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையே வரும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நான் இதாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு. நான் மறைச்சி தான் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்கிறேன்னா எஸ், ஆப்வியஸ்லி எஸ். நீ மறைச்சி ரொம்ப மறைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. நீ நல்ல விஷயம் தான் பண்ணுறங்கிறது உன் மனசுக்கு தெரிஞ்சால் போதும். அதை கொஞ்ச நாளைக்கு மறைச்சி வச்சிருக்க, அவ்வளோதான். ஆப்வியஸ்லி அவங்களுமே நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன இதெல்லாம் வந்து பெஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா சீக்ரெட்லி கோ ஃபார் இட். ஏன்னா அவங்க வந்து நம்மளை காப்பாற்றணும், அவனும் நல்லா இருக்கணும், பட் அவனுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிறனால மட்டும்தான் அப்படி நினைக்கிறாங்க. நீ இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இல்லாமல் உனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, நீ லேர்னிங் ப்ராசஸில் இருக்க, ஒரு யங்ஸ்டர் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா கோ ஃபார் இட். ஆனால் அது தப்போ சரியோ அதுலேருந்து ஒரு லெசன் வந்து உனக்கு அடுத்த கொஞ்சம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்து வரைக்குமே அந்த லேர்னிங்ஸ் உனக்கு இருக்கும். நல்லதாக கெட்டதோ ட்ரை பண்ணுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உனக்கு இருக்கும்ல. ஸோ கோ ஃபார் இட். நிறைய கோ ஃபார் இட்னு சொல்லிட்டு இல்லை, உனக்கு இப்போ நான் சொல்லும் போது ஒரு விஷயம் தோணி இருக்கும், நான் இது ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அது உனக்கு சீரியஸாக பண்ணணும்னு தோணுச்சுன்னா இறங்கி பண்ணு, அதில் கண்டிப்பாக நல்லா வருவேன். அப்போ சொல்லு, நான் இதை வந்து இதனால தான் பண்ணேன், இதனால தான் எனக்கு வந்து இந்த நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் பண்ணேன், அவ்வளோதான். ஜஸ்ட் அ சிம்பிள் திங். ஸோ கற்றுக்கோங்க, லேர்னிங்ஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் ரீசன் சொல்லிட்டு இருக்காமல் இதுக்கப்புறம் ஸ்பீக்கர் மேன் கிடையாது நான் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு அடித்து சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் செஞ்சு காட்டு, அவ்வளோதான். யூ ஆர் அ ஸ்ட்ராங்கர் பாய், இல்லை ஸ்ட்ராங்கர் மேன். அதை புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் தெளிஞ்சுக்கோ. ஆப்வியஸ்லி லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. உன் என்ஜாய்மெண்ட்டை நல்ல விதமாகவும் என்ஜாய் பண்ணு. லைஃப்பில் மேக் மெமரிஸ் ப்ரோ, மேக் மெமரிஸ். இன்றைக்கி நீ வந்து ஒரு நல்ல மெமரி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு சந்தோஷமாக இருப்பேன். அதே தப்பான மெமரி க்ரியேட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு வருத்தப்படும். இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு உனக்கு என்ன தோணுதோ செய், பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பை.